வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை துறவு மடத்து தலைவர் மறை வல்லுனர் புனித பெர்னாடு அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பை தருகிறது. ஆண்டவர் புனித பெர்னாடை அறிவாற்றலால் நிரப்பினார். அவரே படிப்பினைகளை இறை மக்களுக்கு தொடர்ந்து வழங்கினார். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெர்னார்டு உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றி எறிந்து உமது திரு அவையில் அறிவொளி வீசவும் அன்பு தீயை மூட்டவும் வரமளித்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் அவரைப் போலவே மிகுந்த ஆர்வத்தோடு ஒளியின் மக்களாக என்றும் வாழ அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தீர் நகரின் மன்னனுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கின்றேன் என்று சொல்கின்றாய்.
ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல. மனிதனே, தானியேலை விட நீ அறிவாளிதான். மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாயில்லை. உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய். உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய். உன் வாணிப திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கடவுளைப் போல் அறிவாளி என உன்னை கருதிக் கொள்வதால் மக்களினங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கெதிராய் எழும்பச் செய்வேன். அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர். உன் பெருமையை குலைப்பர், படுகுழியில் தள்ளுவர் உன்னை. கடல் நடுவே மூழ்கி சாவோரென சாவாய் நீயே. அப்போது உன்னை கொல்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயே. உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல, மனிதனாகவே இருப்பாய். விருத்த சேதனம் செய்யப்படாதவனைப் போல் அந்நியர் கையால் நீ சாவாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நான் சொன்னேன், அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன். அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்றுப்போக செய்வேன். ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை, இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழிச்சொல்லுக்கு அன்றியும் வாளாவிருந்தேன். பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்கள் புத்தி கெட்ட மக்கள், அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை. ஒரே ஆள் 1000 பேரை துரத்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விற்றுவிட்டதாலன்றோ? அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதாலன்றோ? பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. அவர்கள் ஆற்றல் இழந்துவிட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ எவனுமில்லை எனவும் காணும்போது ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 23 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறை ஆட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும்
என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையும் தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, எங்கள் வாழ்வில் வசதிகள், செல்வம், பணம், பதவி, அதிகாரம் இவையெல்லாம் இருக்கின்ற போது ஆண்டவரே, ஒருபோதும் ஆணவமோ அகங்காரமோ பெருமைகளோ எங்களை சூழ்ந்து கொண்டு இவற்றினால் எங்கள் குடும்பமோ இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையையோ நாங்கள் இழந்து விடாமல் தாழ்ச்சியான உள்ளத்தோடு வாழ வரம்பேண்டி செபிக்கிறோம் இறைவா. எளிய மனதும் தாழ்ச்சியான இதயமும் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கின்ற நலப்பாங்கும் தான் நாங்கள் கொண்டிருக்கிற செல்வத்திற்கும் அதிகாரத்திற்கும் பதவிக்கும் பட்டங்களுக்கும் அர்த்தத்தை கொடுக்கிறது. ஆணவத்தில் இருப்பதோ அகங்காரத்தில் இருப்பதோ செருக்குடன் வாழ்வதோ ஒருபோதும் எங்களுக்குள் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதில்லை. அது எங்களிடம் இருக்கின்ற ஆசீர்வாதத்தை எடுக்கிறது என்பதை உணரச் செய்தருளும். அதற்கான வரத்தை வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை எங்களுக்குள் நான் என்கிற அகந்தை இருக்கிறதென்றால், ஆணவம் இருக்கிறதென்றால் அவற்றை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு தாட்சியான உள்ளத்தோடும் எளிமையான இதயத்தோடும் வாழக்கூடிய நற்பண்பை எங்களுக்குள் வளர்த்தருளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக என்னிடனும் நீ கடவுள் அல்ல, மனிதன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு மனிதன் செல்வம், வசதி, பணம், பதவி, அதிகாரம் இவற்றையெல்லாம் கொண்டிருப்பதனால் தன்னை கடவுளுக்கு நிகரானவனாக காட்டிக்கொள்வதை இன்றைய இறை வார்த்தை எடுத்து சொல்லுகிறது. மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாயில்லை. உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு நீ செல்வம் சேர்த்திருக்கிறாய். உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் நீ குவித்து வைத்திருக்கிறாய். உன் வாணிப திறமையினால் உன் செல்வத்தை நீ பெருக்கி இருக்கிறாய். ஆனால் உன் செல்வத்தால் உன் இதயம் செருக்குற்று இருக்கிறது. கடவுளை போல அறிவாளியாக இருப்பதாக நீ உன்னை நீயே கருதி கொள்கிறாய், பெருமை பாராட்டுகிறாய். உன் அழகு, உன் ஞானம், உன் பெருமை, உன் செல்வம் இவையெல்லாம் போக நான் உன்னை உன் எதிரிகளின் கைகளில் ஒப்படைப்பேன். சில நேரங்களில் வசதி வந்துடுச்சுன்னா, கொஞ்சம் பதவி அதிகாரம் இருந்தா நாம் நம்மளையே உயர்வாக நினைச்சுக்கிறோம். மற்றவங்களையெல்லாம் தாழ்ந்தவர்களாக மட்டமானவர்களாக நினைத்து, என் அன்பிற்குரியவர்களே,
நமக்குள்ளேயே பூசல்களை, பிரிவினை பேதங்களை உருவாக்கி கொள்ளுகிறோம். எப்பொழுதெல்லாம் நமக்கு வசதி வருகிறதோ, புகழ் வருகிறதோ, பெருமை வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் தாழ்ச்சியான உள்ளமும் எளிமையான மனமும் நமக்கு அவசியம். அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்ல வசதி வாய்ப்புகளோடு நாம் இருக்கிறோம்னா அது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், அது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அருள் கொடை. அந்த கொடையை, அந்த அருளை, அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய ஆணவத்தாலோ, அகங்காரத்தாலோ, ஈகோவாலோ இழந்துவிடக் கூடாது. என் அன்பிற்கு பிரியமானவர்களே, அப்படிதான் பாருங்க, நான் உன்னை உன்னுடைய எதிரியின் கையில் ஒப்படைப்பேன், அப்பொழுது உன் அழகு, உன் ஞானம், உன் பெருமை, உன் செல்வம், இவை எல்லாவற்றையும் அவன் பிடுங்கி விடுவான். அப்பொழுது நானே கடவுள் என்று நீ சொல்வாயோ? அப்ப உன்னால பெருமை பேச முடியுமா? நானே கடவுள் என்று நீ மாத்தட்டி கொள்ள முடியுமா? உன்னிடத்தில் இருக்கின்ற அழகை, உன் ஞானத்தை, உன் செல்வத்தை, உன் பெருமையை நான் பிடுங்கிக் கொள்ளுகிற போது நீ வறுமையில, ஏழ்மையில, கஷ்டத்துல, நஷ்டத்துல பாதிக்கப்பட்டு துன்பத்தில் உழலுகிற போது நான் கடவுள் என்று உன்னால் பெருமை பாராட்டிக் கொள்ள முடியுமா? நானே கடவுள் என்று பெருமை பாராட்டிக் கொள்ளுகிறவர்கள் எவ்வளவோ பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய திருநாட்டில் தன்னை கடவுளாக பிரமித்துக் கொண்டு, தன்னை கடவுளாக வணங்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் நிலைக்கு தங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள், பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பணம், புகழ், அதிகாரம் இருந்தால் தன்னை கூட கடவுளாக அவர்கள் ஆக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் கடவுள் ஒருவர் தான் இருக்க முடியும். உண்மையுள்ள கடவுள், உயிருள்ள கடவுள் ஒருவர்தான். நாம் எல்லோரும் மனிதர்களே. இதைத்தான் முதல் வாசகம் ஆழமாய் சொல்லுகிறது. நீ கடவுளை போல அறிவாளியாக இருப்பதாக என்னிடனும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. நற்செய்தி வாசகத்துல பாருங்க, செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. செல்வர்களாக இருக்கிறவர்கள் ஆணவத்திலோ பெருமையிலோ இருக்கிற போது இறை ஆட்சியினின்று நீங்கள் தூக்கி வீசி எறியப்படுவீர்கள். பின் யார்தான் மீட்பு பெற முடியும்? கேட்கிறாங்க அந்த கேள்வி. பின் யார்தான் மீட்பு பெற முடியும்? மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். இப்ப உடனடியா பேதுரு சொல்றார் பாருங்க, ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய உடைமைகள், உற்றார் உறவுகள், சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க வந்திருக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றவரு 100 மடங்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நிலை வாழ்வையும் நீங்கள் உரிமையாக்கிக் கொள்வீர்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுளை முதன்மைப்படுத்தி, கடவுளை நேசித்து, அன்பு செய்து, இறையாட்சியின் கருவியாக வாழ்கிற ஒவ்வொருவரும் 100 மடங்கான பலனையும் நிலை வாழ்வையும் உரிமையாக்கிக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இன்றைய நாளினுடைய புனிதர், மறை வல்லுநராயிருக்கின்ற புனித பெர்னார்டு அவர்கள். பிரான்ஸ் தேசத்தில் கிபி 1090வது ஆண்டில் பிறந்தவர். தனது 19வது வயதில் தன் தாயை அவர் இழக்கின்றார். மரியன்னையின் பக்தி மிகுந்து மரியன்னையை தன் தாயாக ஏற்றுக்கொண்டு அந்த பக்தியில், விசுவாச முயற்சியில் நாள்தோறும் தன் வாழ்வை நடத்துகிறார். 1112ஆம் ஆண்டு தன்னோடு ஒரு 30 தோழர்களை இணைத்து கொண்டு சிஸ்டர்சியன் என்கிற ஒரு துறவற மடத்தில் சேர்ந்து குருவானவராகிறார். 12 துறவிகளுக்கு இவர் தலைவராக நியமிக்கப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, ஏழை மக்களுக்கு இறை வார்த்தைகளை அறிவித்து அவர்கள் தூய்மையான மனதோடு ஆண்டவர் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக அவர் கடுமையான முயற்சிகளை, திட்டங்களை தீட்டி மக்களை இறைவன் பால் அழைத்து வந்தவராக இருக்கிறார். திருச்சபையில அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பல குழப்பங்கள் இருந்திருக்கிறது, பல பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. அந்த குழப்பங்களை, பிரச்சனைகளை தீர்த்து இவர் ஒரு மறுமலர்ச்சியை, சீர்திருத்தத்தை திருச்சபையில் கொண்டு வந்திருக்கிறார். ஏறக்குறைய 136 துறவற மடங்களை அவர் நிறுவி இருக்கிறார். 37 ஆண்டுகள் துறவு மடத்தினுடைய
தலைவராக அவர் இருந்திருக்கிறார். துறவிகளுக்காக எப்பொழுதுமே செபிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை அவர் தூண்டி ஒவ்வொரு முறையும் அவர் இருந்த அந்த துறவர மடத்தில் அன்னை மரியாளுக்கென்று ஒரு அற்புதமான கெபி இருந்ததாம். அந்த வழியா அவர் போகிற போது வருகிற போதெல்லாம் காலணிகளை கழட்டி ஓரமாக வைத்துவிட்டு அந்த வழியா எப்பெல்லாம் அந்த கெபி பக்கமாக அவர் போறாரோ வராரோ அப்பொழுதெல்லாம் ஆவே மரியா ஆவே மரியா என்று சொல்லிக்கொண்டே போவாரா, சொல்லிக்கொண்டே வருவாரா. ஒரு முறை அப்படி ஆவே மரியா ஆவே மரியா அப்படின்னு புனித பெர்னார்டு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்க திருப்பி இன்னொரு குரல் வந்து கேட்கிறது, ஆவே பெர்னார்டு ஆவே பெர்னார்டு. திரும்பி பார்க்கிறார், அதிசயித்து போகிறார். அந்த இடத்துல யாருமே இல்லை. அது ஒரு பெண்ணின் குரல், அன்னை மரியாளின் குரல். தூய்மையான வாழ்க்கை வாழ்கிற போது, நன்னெறியில் தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்கிற போது, துறவு பூண்டு ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிற போது, இதோ நாமும் கூட இறைவனால் வாழ்த்த பெறுகிறோம். நம் தேவ அன்னை நம்மை குறித்து பெருமகிழ்ச்சி அடைகிறார். இப்படியாக இவருடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்த நிலையில் 1153 ஆண்டு இறைவனடி சேருகிறார். திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டர் அவர்கள் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்க திருத்தந்தை 8ஆம் பத்திநாதர் அவர்கள் இவரை மறைவல்லுனராக உயர்த்துகின்றார். இப்படியாக துறவர வாழ்க்கையினால் கடவுளுக்கு புகழ் சேர்த்த, கடவுளுக்குரியவராக வாழ்ந்த புனித பெர்னார்டு இன்றைய நாளில் நமக்கு தருகின்ற அழைப்பு, மனம் மாறுங்கள், இறைவனிடத்தில் திரும்பி வாருங்கள், இறை ஆசிரை பெற்று அவரின் சாட்சிகளாய் வாழுங்கள் என்பதுதான். உணர்வோம், கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே. ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் மாண்புற்ற துறவு மடத்து தலைவரான புனித பெர்னார்டு உமது திரு அவையில் ஒழுங்கும் ஒருமைப்பாடும் நிலவ அயராது உழைத்தார். அப்புனிதரை நினைவு கூறும் நாங்கள் உமது மாட்சிக்காக ஒப்பு கொடுக்கும் ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் அருளடையாளத்தை கனிவாய் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானகத் தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் கூடியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கொண்டுள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் திருமதி நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு முது திருமுகோடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் வாழ்ந்தவர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து செபிக்கின்ற புனிதர் மற்றுமாக இருக்கிற அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். என் அன்பில் நிலைத்திருங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பெர்னார்டின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களிடம் தன் நற்பயனை விளைவிப்பதாக. நாங்கள் அவரது எடுத்துக்காட்டால் திடமும் அவருடைய படிப்பினையால் பயிற்சியும் பெற்று மனிதரானவும் வார்த்தையின் மீது கொண்ட அன்பால் ஆட்கொள்ளப்படுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
தூய தவ வாழ்வின் வழியாக கிறிஸ்துவின் அன்பை அனுபவிக்க சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. புது பாடல் இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.